ஜிஆர்டியோட சிட் ஸ்கீம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் அப்படின்றத நான் கடைக்கு டேரெக்டாக போயே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்போ நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன். ஏன்னா நம்ம சீட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயந்தான், நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அண்ட் பியூரிட்டியும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் எது, நம்மளுக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அண்ட் அப்டேட்டடாக 2025 என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா, கோல்டன் 11 ஃப்ளக்ஸி அப்படின்ற ஸ்கீம் தான் ஜிஆர்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. இது 11 மந்த் ஸ்கீமு. அதாவது 11 மாதம் நம்ம காசு பே பண்ணோம். மினிமம் நம்ம 1000 ரூபாயிலேருந்தே பே பண்ணலாம். இதில் 18% வரையும் எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் நம்ம ஜுவல்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த காசு எப்போ நம்ம பே பண்ணணும், 10,000 வரையும் நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது மந்த் முடியறதுக்குள்ளே 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். அண்ட் நம்ம வெயிட் பார்த்துட்டு கூட கட்டலாம். அதாவது கூல் ரேட் கூடுதா குறையுதான்னு பார்த்துட்டு கூட நம்மளுக்கு எந்த டே பெனிஃபிட்டடோ அன்றைக்கி நம்ம கட்டிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டாகவும் கவுண்ட் வைப்பாங்க, வெயிட்டாகவும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெஸ்ட்டானது தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மாதம் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி கோல்டு ரேட் 8,700 அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் 15 மில்லியும் 10,000 ஆப்ஷன்ஸ் வச்சுருவாங்க. உங்களுக்கு 11 மாதம் முடியும் போது 12 கிராம் நீங்கள் அது வாங்கிக்கிறீங்களா, இல்லை 1,10,000 அதாவது வெயிட் உங்களுக்கு ரேட் குறைஞ்சிருக்குன்னா 1,10,000க்கு சப்போஸ் 15 கிராம் வந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட ஆப்ஷன்ஸாக. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அண்ட் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு எது சிறந்ததோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேஸ்டேஜ் வரையும் பார்த்திங்கன்னா 18% வரையும் வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரிஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே போனால் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். 18% வேஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எல்லோ கோல்டெல்லாம் இருக்குல்ல, ஆன்டிக்லாம் நீங்கள் போகாமல் அந்த மாதிரி போனீங்கன்னா 18% உங்களுக்கு வரும். ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் ஸ்டார்டிங்கே 22%லேருந்து 26%, 24 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22%லேருந்து 24% இருக்கும். அப்போது 18% மட்டும் தான் ஸ்கீமில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கிற 6% நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த ஜுவல்லரி ஸ்கீமில் இருக்கிறது. எந்த நகை வேணாலும் எடுக்க முடியாது. இதுவே நீங்கள் லலிதாவோட இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஜுவல்ஸ் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜிஎஸ்டி நம்ம கம்பல்சரி பே பண்ணணும். ஜிஎஸ்டி பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. ஜிஎஸ்டி நம்ம அமௌண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்களா, கிராமுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்களான்னா, எப்போவுமே ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 1,00,000க்கு 3,000 ரூபாய், அதாவது 3% அப்படின்றது. 1.5% ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டியும், இன்னொரு 1.5 சென்ட்ரலுக்கான ஜிஎஸ்டியும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போ அப்டேட்டடான ஒரு ஆஃபர் ஜிஎஸ்டியில் போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி ஒன் டைப் டெபாசிட் ஸ்கீம் இருந்துச்சு. அதாவது ஒரே நேரத்தில் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 1 கிராம், அதாவது ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் அப்படின்னா, நீங்கள் 1,00,000 ரூபாய் இன்றைக்கி கட்டிட்டிங்கன்னா 18% வரையும் ஜிஎஸ்டி இல்லாமல் 1 கிராமோட ரேட், அதாவது ஒரு பவுனோட ரேட்டு அப்போ 8 கிராம்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கணக்கு போட்டு ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 11 மாதம் கழித்து நீங்கள் போய் அதை கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் கரண்ட்டில் இருக்க அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கே 3 டைம் 4 டைம் மாறுறதுனால அவங்க அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு ஆஃபர் தான் இருக்குது. நீங்கள் ஜிஆர்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, டிசைன்ஸ்க்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஆர்டியை சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டாகவும் வைக்கிறாங்க, அதாவது கிராமாவும் வைக்கிறதுனால ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு அது பெனிஃபிட் தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னொரு ரொம்ப பெனிஃபிட் ஆகணும்னா, நீங்கள் 18% வேஸ்டேஜில் இருக்க ஜுவல்லரிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். இல்லைனா 6% நம்ம பே பண்ணணும். அதாவது 1,00,000 ரூபாய் வருது அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு 6%ன்றது 6,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் எக்ஸ்ட்ராவாக, சீட் இல்லாமல். ப்ளஸ் 3,000 ரூபாய் ஜிஎஸ்டி 9,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும்.